iQoo வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ உடைய F5 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாமளும் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் இந்தியாவில் போக்கோ F5 5G மட்டும் லான்ச் பண்ணிட்டு குளோபல் மார்க்கெட்டில் போக்கோ F5 Pro இதோட ப்ரோ வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போக்கோ F5 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த போக்கோ F5 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய லீக்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக இருக்க போகுதுன்னு அதே தான் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K60 சைனாவில் லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இந்த போக்கோ F5 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி K60 அந்த மொபைலுக்கான சேம் எக்ஸாக்டான லுக் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அந்த கேமரா மாடல் மட்டும் கொஞ்சம் ரெக்டாங்குலர் சைஸில் கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் லுக் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரெட்மி கிட்டேருந்து போக்கோ கிட்டேருந்து இந்த மாதிரியான லுக் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா தான் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த மொபைல் நமக்கு 205 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த மொபைலுடைய பேட்டரி பேக்கப். ஏன்னா 5150 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய 5000 mAh இல்லாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பேட்டரி பேக்கப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. இது போக பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இதில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ஆக்சுவலி இங்கே இருக்குது. ஸோ இது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா படிச்சு. ஏன்னா யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய இந்த வயர்டு சார்ஜரோட சேர்த்து வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது ஃபியூச்சரை பார்க்கும்போது, ஃபியூச்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 2K ரெசல்யூஷன் QHD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது போக 1400 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+, டால்பி விஷன், அடாப்டிவ் HDR அண்ட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக மட்டும் இல்லாமல் எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஃபீச்சரும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாகவே இந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலுடைய ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர். Antutu பார்த்தீங்கன்னா 1 lakh +க்கான Antutu ஸ்கோர் அப்படின்றது வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசரோட இங்கே நமக்கு கொடுக்கும். இது போக LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள், ஓகே, பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நல்ல ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிசப்பாயிண்டிங். போக்கோ இன்னும் கொஞ்சம் கேமரா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிரைமரி, 8 மெகா அல்ட்ரா வைட், 2 மெகா மேக்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேமரா பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் 64 மெகா கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. இது போக கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன்சென்சார் ஜூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 8Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேமராவில் நிறைய பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் என்னதான் அவங்க சொன்னாலும் ஆக்சுவலி இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது அவங்க ஆம்னி விஷன் சென்சாரை போயிட்டு யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு ஃப்ளாக்ஷிப் சோனி சென்சாரை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஏன்னு தெரியல, இவங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆம்னி விஷன் சென்சாரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் சப்போர்ட்டிவ் கேமராஸும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. 8 மெகா 2 மெகா தான் அப்படின்னும் போது கேமரா கண்டிப்பாக போக்கோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி முன்பக்கம் கேமராவும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அவங்களுடைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமரா ஓவரால் பார்க்கும்போது போக்கோ கண்டிப்பாக அவங்களுடைய F சீரிஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இன்னும் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான கேமரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்கிரேடாக எனக்கு நல்ல விஷயமா தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக தான் கொடுப்பாங்க. அதை அப்கிரேட் பண்ணி இன் டிஸ்பிளே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3.5க்கான ஆடியோ ஜே கிடையாது. பட் 3.5 to அந்த டைப் சிக்கான கன்வெர்ட்டர் இவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இது போக Android 13 கீழே ரன் ஆகுது. ஸோ அதெல்லாம் காமனாக எப்பவும் போல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோனில் எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் அண்ட் இதில் நமக்கு வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங்னு பார்க்கும்போது 5000 mm2 போக்கோ மொபைலே இருக்கிறதுலே ஒரு பெரிய சைஸ்க்கான ஒரு வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் கேம் விளையாடும் போது இன்னும் பெட்டரான தெர்மல் மேனேஜ்மெண்ட், ஹீட்டே ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஹீட் அண்ட் கேமிங்க்குமே சில விஷயங்கள் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஹைப்பர் பூஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேமிங்காகவும் நிறைய விஷயங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கேமிங்குடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி போக்கோ தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ F3 5G இந்தியாவில் கொடுத்த மாதிரி 8+256 ஜிபிக்கான வேரியண்ட்டை தான் பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விஷயமா தோணுது. 128 GB இல்லாமல் டேரெக்டாக 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டு இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் $499 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 மாதிரின ஒரு ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி இந்த போக்கோ F5 Pro இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 35,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வார்த்தா ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் மெயினாக கேமரா ஆம்னிவிஷன் சென்சரோட OIS கேமரா இந்த 35,000 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக சோனி சென்சார் அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த போக்கோ F5 Pro பற்றி என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.